Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 7th May 2026. The first article related to the Indo-Vietnam relationship. So 2026 so Vietnam president who visited India, So Lam. India வந்திருக்காரு. So our partnership is elevated to enhance comprehensive strategic partnership. So 2016 our partnership is elevated to CSP, that is comprehensive strategic partnership. Now it is elevated to enhanced comprehensive strategic partnership. So our relationship with Vietnam started after the French liberation. So 1954 வரைக்கும் French காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்துச்சு. 1954 French gave independence. The colonial rule of French ended. அதுக்கு பிறகு immediately நம்மளோட ஜவஹர்லால் நேரு president, prime minister of India, so he visited, and first ஒரு leader visit பண்ணது அதுக்கு பிறகு நம்ம இந்தியா தான். And we recognized Vietnam as a independent country. அதனால நம்மளோட relationship build ஆயிருக்கு. And then we started diplomatic relationship in 1972. So நம்மளோட embassy offices உருவாக்குனது and recognized. And 2007 we improved our partnership to strategic partnership. And 2016 comprehensive strategic partnership, and 2026 ECSP, that is enhanced comprehensive strategic partnership. So why Vietnam is important for India அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளோட ட்ரேடை எடுத்துக்கிட்டா, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டா, வியட்நாம் கூட நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடோட அளவு $16 billion. அதை $25 billion உயர்த்துறதுக்கான ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் அதை ஆகுமெண்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2030 அதுக்கு டார்கெட் இப்போது இந்த வருஷம் வந்த மீட்டிங்கில் சைன் பண்ணியிருக்காங்க. நெகோசியேஷன்ஸ், ட்ரேட். ஸோ இதில் மெயினாக வியட்நாம் இஸ் பெனிஃபிட்டிங் அ லாட். இந்தியா இஸ் இம்போர்ட்டிங் $10 billion. $6 billion தான் நம்மளோட எக்ஸ்போர்ட். ஸோ இட்ஸ் அ ட்ரேட் டெஃபிசிட் கண்ட்ரி. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ட்ரேட் டெஃபிசிட் கண்ட்ரி. ஸோ நிறைய மினரல்ஸ் இருக்குங்க, அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், காப்பர், பாக்சைட், டைட்டானியம், அப்புறம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதிகமாக நம்ம அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதனால தான் இந்த காஸ்ட். இந்தியாவுக்கும் வியட்நாமுக்குள்ள இருக்கக்கூடிய அதர் ரிலேஷன்ஷிப், தட் இஸ் 2022 we signed mutual logistics agreement, support agreement, that is like Lamoya agreement. ரெண்டு கண்ட்ரிஸும் அவங்களோட பேஸஸை யூஸ் பண்ணிக்க முடியும், மிலிட்ரி பேஸஸ் as well as நார்மல் போர்ட்ஸ் எக்ஸெட்ரா. பிகாஸ் ரெண்டு பேருக்குமே எதிரி யார் அப்படின்னா சைனா, காமன் எனிமி. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, சவுத் சைனா சீல வியட்நாம் இஸ் ஹேவிங் டிஸ்பியூட் வித் சைனா. தட்ஸ் த ரீசன் இந்தியா டெரிட்டோரியல் பவுண்ட்ரியில் நமக்கு இஷ்யூஸ் இருக்குது, லேண்ட் பவுண்ட்ரி. அது மாதிரி அவங்களுக்கு கடல் தண்ணியில் பார்டர் இஷ்யூஸ் இருக்குது வியட்நாமுக்கும் சைனாவுக்கும். ஸோ வி ஆர் போத் ஆர் இன் திஸ் கேட்டகரி. அது மாதிரி நம்ம டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் வியட்நாமுக்கு அவங்களோட கப்பல் படைகள், அவங்களோட ஏர்ஃபோர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். வி ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் வியட்நாம் ஆல்சோ. $100 million டிஃபென்ஸ் LOC, லைன் ஆஃப் கிரெடிட், வியட்நாமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். 100 million. அப்புறம் இப்போது 500 million நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி கொடுத்துருக்கோம் ரீசன்ட்லி. தென் நேவி ஸ்ட்ரைக் ட்ரைனிங், மிலிட்ரி எக்ஸசைஸ், நேவல் ட்ரைனிங், இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ நம்ம சைட்லேருந்து பண்ணக்கூடியது. அப்புறம் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் மேரிடைம் கோஆப்ரேஷன் how it is important. அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சீ லைன் ஆஃப் கம்யூனிகேஷன், Malacca Strait is important. Malacca Strait.
சொந்தமாக நிக்கோபாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ரைட். ஸோ சீ லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் 90% பார்டர் ட்ரேட், நமக்கு சீ ட்ரேட் வந்து இது வழியாக பாஸ் ஆகுது. பசிபிக் ஓஷன் போகக்கூடிய ட்ரேட் வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70% ஆஃப் பை வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து சைனாவோட ப்ரெசன்ஸ் அதிகமாச்சுன்னா இட் வில் அஃபெக்ட். அதனால் வியட்நாமோட சப்போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் சைனா இஸ் அன் அசர்ட்டிவ். ரெண்டு கண்ட்ரியுமே சைனாவை வந்து மிகப்பெரிய எதிரியாக கன்சிடர் பண்ணி ரெண்டு பேருமே பயங்கரமாக எதிர்த்துட்ருக்கோம் இந்த ஏரியாஸில். அதனால் இதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னது தான் திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். ட்ரேடிங் எக்ஸெட்ரா. அண்ட் தென் லுக் ஈஸ்ட் பாலிசி 1991ஓட லுக் ஈஸ்ட் பாலிசி நவ் இட் சேஞ்ச் டு 2014 it was converted to Act East policy. Act East policy la Southeast Asian countries மெயினாக இம்பார்ட்டன்ட். அதில் வியட்நாமும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்காங்க, ஏஷியன் கண்ட்ரி. தட் இஸ் Act Eastல நமக்கு 4 C's, தட் இஸ் கல்ச்சர், காமர்ஸ், அப்புறம் கனெக்டிவிட்டி, லேண்ட் அண்ட் சி. கனெக்டிவிட்டியில் லேண்ட் அண்ட் சி, அப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறது. அதில் மெயினாக இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் த்ரூ நார்த் ஈஸ்ட் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்கும் சைனாவை சைனாவை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த மெயினாக இந்த பாலிசி. இந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம நல்ல கோஆப்ரேஷன் வருது. மட்டும் இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எக்ஸப்ட் சம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ வி ஹேவிங் சர்ப்ளஸ் வித் ஹியூஜ் கண்ட்ரிஸ். வியட்நாம் போன்ற கண்ட்ரிஸ் கூட தான் நமக்கு ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த வாட்டி இன்னும் என்ஹான்ஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக நம்ம ட்ரேடை இருக்கோம். ப்ளஸ் இனி மோர் அண்ட் மோர் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வில் ஹேப்பன் வித் வியட்நாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டு பிரைம் மினிஸ்டரும். நம்ம பிரைம் மினிஸ்டரும் அவங்களோட பிரசிடெண்ட்டும். அண்ட் தென் இப்போ சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸில் மெயினாக பார்மசூட்டிக்கல், அக்ரிகல்ச்சரல், ஃபிஷரிஸ், அப்புறம் மேனுஃபேக்சரிங், எனர்ஜி செக்டார், ரெனியூவபிள் எனர்ஜி, டிஜிட்டல் பேமெண்ட். இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அவங்களோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் வியட்நாம், அந்த ரெண்டு அவங்களோட சென்ட்ரல் பேங்க்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு. கிராஸ் பார்டர் யூபிஐ பேமெண்ட், கியூஆர் கோட் பேமெண்ட்டுக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நிறைவேற்றுவாங்க அப்படின்ற we need to wait and see. ஆல்ரெடி we having with சிங்கப்பூர், we having with UAE கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அது இப்போ பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி மிஷன் காட்டன், மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி. காட்டன் ப்ரொடக்ஷனை வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ காட்டன் வந்து ஏன்ஷியன் டைம் பீரியடில் வி ஆர் டூயிங் ட்ரேட். க்ரீக்கில் இட் வாஸ் நேம்ட் அஸ் சிந்தோன் அப்படின்னு பேர். ஸோ அந்த காட்டனை வந்து இன்றைக்கி நூல், பருத்தி, அதில் நூல் எடுக்கிறது, அதுலேருந்து ஃபைபர், அந்த ஃபைபர்லேருந்து யூ ஆர் மேக்கிங் கிளாத்ஸ். ஸோ அந்த கிளாத்ஸ் வந்து நம்ம அந்த காட்டன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி பெரிய பெரிய பிராண்டடும் காட்டனில் தான் காட்டன் நூல்களை பயன்படுத்துகிறாங்க. சிந்தட்டிக் ஃபைபரில் நார்மல் நேச்சுரல் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. பிகாஸ் இட் வில் கிவ் மோர் டெக்ஸ்டர் அண்ட் லைக் கிளைமேட்டிக் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அது அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ரா மெட்டீரியல் உற்பத்தி, துணிகளுக்கான ரா மெட்டீரியல் உற்பத்தியில் மிகப்பெரிய பங்களிக்குது. அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் தான் இது. வி ஹேவிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஏரியா. ஆனால் அது வந்து அதிகமாக பெஸ்ட்னால பாதிக்கப்படுது. அப்புறம் நமக்கு வரக்கூடிய ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. நிறைய விவசாயம் பண்ணுறோம், ஆனால் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதுக்காக மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி ஆல்ரெடி லான்ச் பண்ணது தான். 5659 கோடி இதுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் 140 டிஸ்ட்ரிக்டில் இதை லான்ச் பண்ணுறாங்க, 14 ஸ்டேட்ஸில். ஸோ மெயினாக டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்ஷன் 498 lakh பேல்ஸ். ஒரு மூட்டையோட ஒரு சுத்தோட பருத்தி அந்த இதோட வெயிட் வந்து 170 kg ஒரு பேலோட வெயிட்டு. அதில் 498 lakh பேல்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறோம். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 440 இப்போ உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து 498, அப்புறம் 755 கிலோ பெர் ஹெக்டேர் ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக
இதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 440 கிலோகிராம் பெர் ஹெக்டேர் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இன்றைக்கி. அதை வந்து 755 பெர் ஹெக்டேர் கிலோ பெர் ஹெக்டேர் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எடுத்துன்னா ஹை ஈல்டு வெரைட்டிஸை வந்து பயன்படுத்த முடியும். அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. மாடர்னிட்டி, ப்ரமோட்டிங் கஸ்தூரி காட்டன். இந்தியாவோட காட்டன் இஸ் பிராண்டட் அஸ் கஸ்தூரி காட்டன் பாரத், ஒரு பிராண்ட். ஸோ இந்த லோகோ வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஈஸியாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்றது தெரிய வரும். இட்ஸ் அ பிராண்ட். இந்த பிராண்டிங் வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாடுகள்லேயும் சரி. கஸ்தூரி காட்டன்னா இட்ஸ் அ லேபிள் காட்டன் அப்படின்றது. ஸோ அதன் மூலமாக இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய காட்டன் எல்லாமே அப்படி தான் சேல் பண்ணப்படுது. அப்புறம் சர்க்குலர் எக்கானமி, காட்டன் வேஸ்ட்டில் இருந்து ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸை வந்து தயாரிக்கிறது, டிஜிட்டலைசேஷன் பண்ணுறது காட்டன் ட்ரேடிங்கை. அது மாதிரி 32 lakh ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் மிஷன். ஸோ அதுக்காக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். பிக் கேட் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் டிஸ்பிளே இட். தெர் ஆர் 7 பிக் கேட்ஸ் இன் த வேர்ல்டு. இந்தியாவில் வந்து 2 தவிர மற்றதெல்லாம் இருக்குது. லயன், டைகர், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட். வாட் யூ ஆர் சீயிங் இன் த இமேஜ், ஸ்னோ லெப்பர்ட், சீத்தா, ஜாகுவார், பூமா. ஜாகுவார் அண்ட் பூமா மட்டும் இந்தியாவில் கிடையாது, மற்றதெல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ டைகரை பொறுத்தவரை என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஸ்கெடியூல் 1 ஸ்டேட்டஸில் இருக்குது. எல்லாமே ஸ்கெடியூல் 1 வரும் எக்ஸப்ட் ஜாகுவார் அண்ட் பூமா. அது ஏன்னா இந்தியன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அது வராது, இந்தியாவில் கிடையாது. மற்றது எல்லாமே ஸ்கெடியூல் 1 ஸ்டேட்டஸில் வருது. சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரி. இட் இஸ் அ வல்னரபிள் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் யூ ஹேவிங் சீத்தா. சீத்தா இஸ் நாட் மென்ஷன்ட் இன் கிரிட்டிக்கலி. ஸோ இட்ஸ் அ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் வரும் சீத்தா. இந்தியன் ஏஷியாட்டிக் சீத்தா. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இஸ் ஆஃப்ரிக்கன் சீத்தா. சரியா? ஏஷியாட்டிக் சீத்தா வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் இருக்குது. இந்தியாவில் இப்போ எக்ஸ்டிங்க்ட். மற்றது எல்லாமே வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது. லைக் லயன், லெப்பர்டு, ஸ்னோ லெப்பர்ட், இதெல்லாமே வல்னரபிள். டைகர் வந்து என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி பேஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 7 பிக் கேட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி ஹேவிங் அன் அலையன்ஸ். இது இந்தியா தான் உருவாக்கணும். இது ஹெட் குவார்ட்டர்ட் இன் நியூ டெல்லி. மோடி தான், பிரைம் மினிஸ்டர் தான் இதை லான்ச் பண்ணார் 2023 ஏப்ரலில். 50 years ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர். ப்ராஜெக்ட் டைகர் 1973 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு 50 வருடங்கள் தாண்டிருச்சு. அந்த 50வது வருடத்தில் தான் இதை லான்ச் பண்ணோம். இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு இதோட மீட்டிங் நம்ம நடத்த இருக்கோம். நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். டெல்லியில் தான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் 95 கண்ட்ரிஸ் இதில் கலந்துக்கிறாங்க, பிக் கேட் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். அண்ட் தே வில் டேக் அண்ட் டெல்லி டிக்ளரேஷன் ஆல்சோ. வி நீட் டு வெயிட் அண்ட் சி. இது எதுக்கு அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் என்னென்னா டு ஸ்டாப் இல்லீகல் ட்ரேடிங். இது வந்து கொல்றது, இல்லீகலாக தாக்குறது, இதை வந்து தடுக்கிறதுக்காக, ட்ரேடிங் பண்ணுறது தடுக்கிறது. அப்புறம் கன்சர்வ் திஸ் ஹேபிடேட், இதோட ஹேபிடேட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதுகளுக்கும் வாழ்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்கறதுக்காக அதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. என்னென்ன முடிவெடுக்கிறான்னு we need to wait and see. That's about this article. The next article related to the crime in India. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்பியோட டேட்டா, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து ஒரு வருஷத்துக்கு வருஷம் டேட்டா ரிலீஸ் பண்ணுவோம். அதில் 2024க்கான டேட்டா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்யூரேட் டேட்டா. கிரைம்ஸ் வந்து இந்தியாவில் குறைஞ்சிருக்கான். அண்ட் தென் சைபர் கிரைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ வாட் எவர் மேபி இன்றைக்கி சைபர் கிரைம்ஸ் உண்மையிலே அது அதிகம்தான், உங்களுக்கு தெரியும். ஸோ கிரைம்ஸ் வந்து நார்மலாக டிக்ளைன் ஆகிருக்கு. அது காக்னிசபிள் கிரைம்ஸ் எடுத்திங்கன்னா 58.86 லட்சம் 2024 ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதே இது 2023 62.4 லட்சம் கிரைம்ஸ் தான் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. 6% there is a decline அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பெரிய சாதனைலாம் கிடையாது, கிரைம் நடந்துட்டு தான் இருக்கணும். சைபர் கிரைம் எடுத்திங்கன்னா 17.9% there is an increase. 86,420 கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு 2023. அது வந்து 1,01,928 கிரைம் லாஸ்ட் 2024 ஃபைல் பண்ணப்பட்டதை சொல்லப்படுது. அதில் சைபர் ஃப்ராட் வந்து அதிகம், பணம் திருடுறது, பண மோசடி, இந்த மாதிரியான விஷயங்கள். செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து இருக்குது, எக்ஸ்டார்ஷன் இருக்குது, பர்சனல் ரிவெஞ்ச். அது இப்போ ஐடி ஊழியர்கள் அதிகமாக மாட்டுறாங்க. பெண்களோட இமேஜை ப்ரொஃபைல்லேருந்து எடுத்து ஆபாச படங்கள் கூட பர்சனல் ரிவெஞ்சுக்கு பயன்படுத்துகிற மெட்ரோ சிட்டிஸ் அதிகமாக பாதிக்கப்படுதுன்றாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், தட் இஸ் 35,000 cases were filed in
2024 எக்கனாமிக் அஃபென்சஸும் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத சொல்கிறாங்க. 2,04,973 இருந்து 2,14,379 ஃபார்ஜரி, சீட்டிங், ஃப்ராடு எக்ஸெட்ரா. அது மாதிரி கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 4.48 லட்சத்துலேருந்து 4.41 லட்சமா, ரொம்ப கம்மி தான். அது மாதிரி SC ST யூ கேன் ரீட் இட் எவ்ரி திங் 3.6% கம்மியாக இருக்குது. சைல்டு மிஸ்ஸிங் கேசஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. சூசைட்ஸ் 1,70,746 சூசைட்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கா சொல்கிறாங்க 2024. அதில் அக்ரிகல்ச்சர் செக்டார் ஃபார்மர்ஸ் வந்து 10,546, டெய்லி இன்கம் பீப்புள் 31%, அன்எம்ப்ளாய்டு பீப்புள் 14,778, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14,488, ஹோம் மேக்கர்ஸ் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் 22,113. ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இதை நீங்கள் டேட்டாஸுக்கு பயன்படுத்தலாம் சொசைட்டி பேப்பரில். ஸோ க்ரைம்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ் இதில் எல்லாம் நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான அந்த கொடுமைகள் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்றது அதுக்காக தான் இந்த டேட்டா ஹெல்ப் ஆகும். மற்றபடி எந்த யூஸும் கிடையாது இதுக்கு. நீங்கள் மக்கப் பண்ணாதீங்க, சிமிலராக ஒரு டேட்டா தெரிஞ்சுக்கோங்க நார்மலாக. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி acid attack. Okay, sulfur dioxide emissions. The next one is acid attack. We will see that. Okay, sulfur dioxide emission வந்து எந்த அளவு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. we having coal fired thermal, நம்ம நிலக்கரி எரிக்கக்கூடியது, இல்லைன்னா வீடுகளில் நீங்கள் அடுப்பு எரிக்கும் போதும் சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமாக வெளியில் வரக்கூடிய புகையில் கெமிக்கலில் அதுவும் ஒன்று, கெமிக்கல் கேஸஸில் அதுவும் ஒன்று. we having primary gases, secondary pollutant, primary pollutants and secondary pollutant. Primary pollutants na original gas, that is carbon monoxide, nitrogen oxide, sulfuric acid oxide, அப்புறம் volatile organic component. இது வந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு, இந்த கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஏரில் இருக்கக்கூடிய மற்ற கேஸஸ் கூட ரியாக்ட் ஆகி ஒரு புதிய கேஸ் ஃபார்ம் ஆகும். கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகி அதுக்கு பேர் செகண்டரி பொல்யூஷன்ஸ்னு பேர். தட் இஸ் சல்ஃபர், நைட்ரிக் ஆசிட், நைட்ரஜன் டை ஆக்சைடு, பெராக்சி அசில் நைட்ரைட், பேன்னு பேர், ஓசோன், இதெல்லாம் ரியாக்ட் ஆகி உருவாகக்கூடியது. இதெல்லாமே ரொம்ப ஹார்ம்ஃபுல். அது மாதிரி பார்ட்டிகுலேட் மேட்ரு க்ரியேட் ஆகும். சல்ஃபரும் அமோனியாவும் ரியாக்ட் ஆகும்போது சேரும்போது, சல்ஃபர் டை ஆக்சைடு அமோனியாவும் சேரும்போது அமோனியம் சல்ஃபைட் துகள் உருவாகும். அந்த துகள் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டரில் 2.5 அந்த கேட்டகரியில் வருது. நம்ம மழையெல்லாம் பெய்யும்போது அந்த அமில மலைகளை பார்ப்பீங்க, ஆசிட் ரெயின். ஸோ அந்த மாதிரியான காரியங்கள் இதனால தான் நடக்குது. அது மாதிரி 34% பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 வந்து அமோனியம் சல்ஃபேட்டாக இருக்குது. இது நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு டேஞ்சருன்றாங்க. சரியா? ஸோ இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 0.3லேருந்து 12 மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர் வந்து குறைக்க முடியும்ன்றாங்க. WHO இந்தியா வந்து வேர்ல்டு 3rd largest polluted country. டெல்லி வந்து மோஸ்ட் polluted city in the world. 96% in India people are exposed to particulate matter 2.5. so it's more harmful. லான்செட்டை பொறுத்த வரைக்கும் 11% டெத் வந்து டெல்லியில் நடக்கக்கூடியது வந்து பெர் ஆனம் 11% ஏர் பொல்யூஷன்ஸ்லாம் நடக்குன்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நம்ம டோட்டல் பவரில் 456 ஜிகாவாட்டு பவர் தயாரிக்கிறோம். அந்த பவரில் 47% தெர்மல் பவர் பிளான்லேருந்து தான் வருது, கோல் எரிக்கிறது மூலமாக. ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எந்த அளவு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 240 டைம்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து தெர்மல் பவர் பிளான்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. ஸ்டபிள் பேர்னிங், நம்ம ஃபாசில் ஃபியூல், நம்ம விறகெல்லாம் எரிக்கிறத விட அதுவும் அப்போது சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஆனால் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து அதை விட 240 மடங்கு அதிகம் அப்படின்றாங்க ரிலீஸ் ஆகிறது. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது. ரீசெண்டாக நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், ஒரு கிளாஸில் சொல்லியிருந்தேன், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில். ஐ ஹோப் இட் ஹேப்பன்ட் இன் ஜான் இல்லைன்னா ஃபெப்ல. ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன். உடனே அங்கே பாரு, ஏன்னா நமக்கு தெரியாது. த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னது படிச்சிருக்கியா? ஆமாம். ஸோ
இந்த வேஸ்ட் கேஸஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய, எத்தனை வாட்டி சொல்கிறது, தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியில் விடாமல் ஒரு ஃபர்னஸுக்குள்ளே கொண்டு போய் அதில் வந்து தண்ணீரை ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த துகள்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயே செட்டில் ஆகும். அங்கே செட்டில் ஆகும்போது அதில் லைம் ஸ்லட்ஜ் வச்சுருப்பாங்க, அது கூட ரியாக்ட் ஆகி கேஸ் மட்டும் வெளியில் ரிலீஸ் ஆகும், க்ளீன் கிளாஸ் மட்டும் வெளியில் வரும். இந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ், இந்த மெட்டீரியல் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 எல்லாமே இங்கே செட்டில் ஆயிரும். அதை வந்து ஒன்றி அதை அண்டர் கிரவுண்டில் புதைக்கிறது, இல்லைன்னா வேறு சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸுக்கு எல்லாமே வந்து அதை வந்து ரா மெட்டீரியலாக கொடுக்குறது, கல் செய்கிற இடம், செங்கல்கள் செய்கிற இடங்கள், இதுக்கு எல்லாமே கொடுக்குறது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். இது ஐஐடியோட ரிப்போர்ட், ஐஐடி டெல்லி ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டு, அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், வேலிட் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் அண்ட் த ஃபைனல் ஒன், சல்ஃபர் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆசிட் அட்டாக்ஸ் விக்டிம்ஸ் ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் 2016 பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் யார் அப்படின்றது முன்னாடி 7 கேட்டகரி இருந்துச்சு, இப்போ 21 கேட்டகரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸும் ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்டுக்கு கீழே வருவாங்க. தே வில் ஆல்சோ கன்சிடர்ஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். They will also given reservations, 4% reservation in job, 5% reservation in 3% reservation in job, 4% reservation in higher educations வந்து கொடுக்கணும் அப்படின்றது ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்டில். அதில் ஆசிட் வந்து வெளியில் நமக்கு பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் அது கொடுத்துட்டு இருந்தாங்க. உள்ளே யாராச்சும் கன்சியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்டில் வராது. அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. those who are forced to drink, அப்போ உள்ளே வந்து இன்டர்னல் பாடி வந்து பாதிக்கப்படும், அதுக்கப்புறம் அவங்க டியூப் மூலமாக தான் சாப்பிட முடியும், எல்லாம் எரிஞ்சு போயிடும். சரியா, அவங்களால கரெக்டாக எடுக்க முடியாது, உணவு குழாய்கள் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். அதனால அவங்களும் they will also treated as person with disabilities 40%க்கு மேலே அப்படின்றப்போ they will also get this benefits அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா முன்னாடி வெளியில் காயங்கள் படுறதுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு தான் இப்போ உள் காயங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். அதில் ஆசிட் அட்டாக்ஸ் வந்து பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ப்ளஸ் யூபி 198 கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு லாஸ்ட் இயர்ஸில். 2வது இடத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்குது ஆசிட் அட்டாக்ல. தமிழ்நாட்டிலையும் உண்டு, படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. So question number 1, with reference to the hantavirus, consider the following statements. Statement number 1, it is primarily transmitted to humans through contact with infected rodent excreta such as droppings, urine or saliva. Statement number 2, it commonly spreads from person to person through airborne transmission. Statement number 3, it can cause severe diseases affecting both respiratory system and kidneys. So which of the statements given above are correct? So second question, with reference to the public interest litigation, consider the following statements. Statement number 1, PIL allows any public spirited individual or organization to approach courts for the protection of a public interest. Statement number 2, PIL can be filed only by a person whose fundamental rights have been directly violated. So which of the statements given above are correct? Question number 3, with reference to the Teesta River, consider the following statements. Statement number 1, it originates in eastern Himalayas and flows through Sikkim and West Bengal before entering Bangladesh. Statement number 2, it is a tributary of Ganga River. Statement number 3, Teesta River is an important source of hydroelectric power generation in Sikkim. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 4, with reference to the Udgam UDGAM portal, consider the following statements. Statement number 1, it is operated by Security Exchange Board of India. Statement number 2, it has been launched to help users search for claim unclaimed deposits across multiple banks in one place. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is D. Question number 2 answer is A. Question number 3 answer is C. Question number 4 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.